ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். கர்த்தர் இந்த நாளிலே அவர் சிலுவையில் நமக்காக பலியான அந்த நாளை நினைத்து நாம் இந்த நாளில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை முதலாவது அவர் சிலுவையில் பேசினதான அந்த வார்த்தை குறித்து தான் தியானம் பண்ண போகிறோம். எல்லோரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 34 வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாதில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏன் இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை முதலாவது சொல்லணும் என்று சொன்னால் அநேக காரணங்கள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லும்போது அவருடைய குணத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு மனுஷன் யாரை நம்புகிறோமோ அவங்க அநேக நேரங்களில் நம்ம நம்பிக்கைக்குரியதான பாத்திரங்கள் நம்மளை காயப்படுத்துறது நிமித்தமாக அவர்களை நம்ம அவ்வளோ சுலபமாக மன்னிக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தான் காயப்பட்டு ரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிறதான இந்த நேரத்தில் அவரிடத்துலேருந்து ஒரு குணாதிசயம் வெளிப்படுது. அது எப்படிப்பட்ட குணாதிசயம்னா அன்பு நிறைந்ததான ஒரு குணாதிசயம். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் ஒரு மனுஷனத்தில் அன்பு இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிறதான பாவங்கள், அவர்களுக்கு விரோதமாக செய்யப்படுறதான அநேக காயங்கள் அவர்களால் மன்னிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பாருங்க, பிதாவுக்குள்ளாக இருந்ததானே அந்த ஒரு குணாதிசயம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக எப்படி வெளிப்படுதுன்னு. ஹல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 1 யோவான் 4:10. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. என்னன்னா இங்க பரிசு நம்ம பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்ததான அந்த குணாதிசயம் அப்படியே குமாரனாக இயேசு கிறிஸ்துவில வெளிப்படும் போது அவர் சிலுவையில் நம்மளுடைய எல்லா பாவங்கள் நிமித்தமா, நம்முடைய எல்லா விதமான அக்கிரமங்கள் நிமித்தமா அவர் காயப்பட்டு அந்த இடத்துல நாம் நிற்க வேண்டியதான அந்த இடத்துல அவர் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் பெற வேண்டியதான தண்டனையை அவர் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கிறார்? தன் மேலே சுமந்த அவரா அந்த இடத்துல எல்லாவற்றையும் எழுந்தவராய் அந்த இடத்துல அவர் நிற்கிறார். அல்லேலூயா. அங்க பார்க்குங்க, நாம் நிற்க வேண்டியதான இடம், நம்மளுடைய பாவங்கள் நிமித்தம், நம்ம சின்ன செய்ததான பாவங்கள் நிமித்தமா, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமா, எல்லா வகையான காரியங்கள், நம்ம நேசித்தவர்கள் அநேக நேரங்களை நம்ம காயப்படுத்துறது உண்டு, நாம் நேசிக்கிறவர்கள் அநேக நேரங்களை நம்மளை காயப்படுத்துறது உண்டு. ஆனா நம்ம அந்த பாவங்களை அவர்களுக்கு மன்னிக்கிறதில்ல. ஏன் சொன்னா பிதாவின் அந்த அன்பு இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தது போல இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்ததான அந்த மன்னிப்பின் தன்மை நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா, அப்படின்னா அந்த அன்பு இல்லைன்னு சொன்னா நம்ம பிறரை மன்னிக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில கூட இயேசு கிறிஸ்து சொல்றார் பார், பிதாவே தாங்கள் என்ன செய்கிறோம் என்று இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக நேரங்களை நம்ம அப்படிதான் செய்கிறோம், அநேகருக்கு நம்ம அப்படிதான் நிற்கிறோம். அநேகருக்கு முன்பதான் நம்ம எப்படி நிற்கிறோம் சொன்னா குற்றவர்கள் யார் நிற்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குறதுக்கு முக்கியமான காரணம் யாரு? நம்மளுடைய பாவங்கள். அல்லேலூயா. நம்மளுடைய பாவங்கள் நிமித்தமா தான் அவர் அந்த இடத்துல நின்றாரு. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் சொல்லுது, பிதாவான தேவன் இந்த உலகத்தை நேசித்து அப்படியே நம்மளை நேசித்தது நிமித்தமா தன் ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தாரா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த நேசத்தின் நிமித்தமா தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? பிதாவை இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் இருக்கிறார்கள், ஆகையால் இவர்களுக்கு மன்னியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த மன்னிப்பு அந்த அன்பு இருந்தா மாத்திரமே பிறருடைய பாவத்தை நம்மளால மன்னிக்க முடியும், நமக்கு விரோதமா பேசுகிறவங்களை மன்னிக்க முடியும். நம்ம இடத்துல அந்த அன்பு இல்லைன்னா மாத்திரம் யாரையும் நம்மளால மன்னிக்க முடியாது. ஏன் சொன்னா இயேசு கிறிஸ்து சுபாவம் நமக்குள்ள இல்லை. அந்த அன்பு இல்லைன்னா மன்னிப்பு வராது, நமக்கு மன்னிக்கிறதுக்கு மனமே வராது.
அல்லேலூயா. நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கு விரோதமாக செய்தால் அவர்களே நம்மளால் மன்னிக்க முடியறதில்ல. ஏன்னா இயேசு சொல்ற அந்த அன்பு நமக்குள்ளே இல்லை. நம்ம நேசிக்கிறவங்க நமக்கு விரோதமாக பேசும்போதோ, நம்ம நேசிக்கிற நமக்கு விரோதமாக நிற்கும்போது கூட நம்மளால் அவங்க சொன்ன காரியத்தை நம்மளால் என்ன செய்ய முடியதில்லை, மன்னிக்க முடியலன்னு சொன்னால் உங்களிடத்தில் இயேசுவின் அன்பு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அங்கே காயப்பட்டு தொங்கிக் கொண்டு இருக்கிறாருங்க நமக்காக. அவருடைய ஜீவன் ஊசலாடி கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் மறிக்க போகிறார். ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தர், அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாரு. அல்லேலூயா. அந்த மரணத்தின் நிமித்தமா, அந்த காயத்தின் நிமித்தமா, அந்த வலிந்து ஓடுகிறதான அந்த ரத்தத்தின் நிமித்தமா அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த அன்புல என்ன சொல்ற பிரதானமான காரணம் என்னன்னு சொன்னா, அது ஏன் முதல் வார்த்தையாய் வந்துச்சுன்னு சொன்னா, தேவன் அன்பா இருக்கிறார் என்று. அல்லேலூயா. அந்த அன்பை தான் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீ மன்னிக்கும் போது நீ யாரா மாறுறனா, தேவ சாயலா மாற ஆரம்பிக்கிற. நீ எப்போ நீ ஒருத்தரை மன்னிக்கிற, உனக்கு விரோதமா பேசுகிற நீ எப்போ மன்னிக்கிறனா, கிறிஸ்துவின் சுபாவம் உனக்குள்ளாக வந்துச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவர் முழுக்க முழுக்க அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறாருங்க. காயப்பட்டு வலியோடு வேதனையோடு தொங்கிக் கொண்டிருக்கிறாரு. அந்த இடத்துல கூட அவர் பேசுறது ஒன்று தான், அவர் எதிர்பார்க்கிறது ஒன்று தான். என் பிதாவாகிய தேவன் எப்படி எனக்குள்ளாக அன்பா இருந்து அவர் எப்படி வெளிப்பட்டாரோ அதே போல என் பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப பெரியவர். அல்லேலூயா. அந்த அன்புக்கு அளவே கிடையாதுங்க. அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா, நீ என்ன செய்தாலும் சரி அந்த அன்புக்கு நீ ஸ்பெஷல் தான். அல்லேலூயா. நீ அவருக்கு விரோதமா நீ பேசினாலும் சரி அவருக்கு நீ ஸ்பெஷல் தான். ஏன் சொன்னா அந்த அன்பு அவ்வளவு பெருசு. அந்த அன்புக்கு ஈடா இந்த உலகத்தில் எதுவுமே கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய அன்பு. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் பாருங்க, எப்படி அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தணும் என்று சொல்லி இருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் என்ன பண்ணுங்க, மன்னிங்க. அல்லேலூயா. அன்று அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற நிவேதன நேரத்தில் கூட அவர் மன்னிக்கும்படி கேட்கிறாரு. பிதாவே, இவர்கள் மேல கோபம் வரக்கூடாது. ஏன்னா நம்ம மேல வர வேண்டியதெல்லாம் கோபம் யார் மேல இருக்கு? இப்போ இயேசு கிறிஸ்து மேல இருக்கு. அந்த கோபத்து நிமித்தமா, அந்த காரியத்து நிமித்தமா அவர் வேதனை இருக்கிறாரு. ஆனாலும் அந்த இடத்துல வந்து அவர் பேசுறதான வார்த்தை, மன்னியும் அப்பா, இவர்களுக்கு மன்னியும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. நான் அன்பு காட்டினேக்கிறேன், ஆனாலும் என்ன குத்தினே இருக்கிறாங்க. நான் அன்பு செலுத்துறேன், எனக்கு விரோதமா பேசுறாங்க. நான் அன்பு செலுத்துகிறேன், ஆனா என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகரோட உள்ளத்துல அந்த அன்பு வரணுங்க. அந்த அன்பு வந்தா தான் நீ கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. இந்த சிலுவை என்றாலே அது அன்பு தான். அல்லேலூயா. அந்த அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள எப்போ முழுமையாக்கப்படுதோ அப்ப அந்த மனுஷன் எப்படியா மாறானா, அப்படியே தேவனுடைய சாயலா மாற ஆரம்பிச்சிடுவான். அவன் பேசுகிறது எல்லாமே ஒருவருக்கு ஒருவர் மேல் குறைபாடுகள் உண்டானால் அவர்கள் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்கக்கூடியதான சுபாவங்கள் உங்களுக்குள்ள வரணும். அல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனங்களை பார்க்கலாம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். ஆமென். அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க வார்த்தை எப்படி சொல்லுது, தேவன் மேல நான் அன்பா இருக்கிறேன், ஆனா காண்கிறதான என் சகோதரத்துல நான் அன்பா இல்லைன்னு சொன்னா உன் அன்பு பொய், உன் அன்பு மாயமலமானது. ஏன்னா உன் கண் எதிர்க்க இருக்கிற ஒருத்தர் உன்னால நேசிக்க முடியல, பொய் பேசுற, அவங்களுக்கு விரோதமா நீ நிற்கிற. ஆனா நீ என்ன சொல்ற, நான் தேவனை நேசிக்கிறேன்னு சொல்ற. அப்ப அது என்ன மாயமலமான அன்பு? இந்த அன்புக்கு முன்புதான் எங்க இல்ல, என்ன இல்லை, கிறிஸ்துவின் அன்பு இல்லை. அதனால தான் நீ என்ன பண்ற, காண்கிறதான உன் சகோதரத்திலையும் சகோதரிடத்திலையும் உன்னை நேசிக்கிற இடத்துல நீ அன்பா இல்லாமல் இருக்க. அவங்க உனக்கு செய்ததான காரியங்களை உன்னால மன்னிக்க முடியலன்னு சொன்னா உன்னிடத்துல அன்பு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா.
ரொம்ப அழகா இயேசு கிறிஸ்து சொல்வாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த மன்னிப்பு உண்மையாகவே நம்மளை ஜீவனோடு இந்த நாட்களில் வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அவர் அன்றைக்கு நமக்கு இரங்கலைன்னு சொன்னா, அவருடைய மன்னிப்பு நமக்கு இல்லைன்னு சொன்னா, இன்றைக்கு நம்ம யாரும் இந்த இடத்துல நிற்க முடியாதே. அவர் நமக்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா, அன்பின் நிமித்தமா தான் அந்த பாடை அவர் ஏற்றுக்கொண்டாரு. அந்த அன்புனால அவர் ஏற்றுக்கொள்ளாம இருந்திருந்தா நம்ம என்றைக்கும் மடிந்திருப்போம். பாவம் செய்த அப்பவே நம்ம மடிந்திருப்போம். அல்லேலூயா. ஒருவனும் நின்று பேசக்கூடாத அளவுக்கு இருந்திருப்போம். ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த மன்னித்தது நிமித்தமா இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படியா இருக்கோம்? ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா. சேமத்தோடு இருக்கிறோம் சொன்னா அந்த மன்னிப்பு நிமித்தமா தான். அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் பாரத்தோடு நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அவர் அழித்து கொண்டு எப்போ அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரோ அந்த நேரம் முதல் கொண்டு ஆரம்பிச்சிச்சு. நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேலே பாரமாக போய் அமர ஆரம்பிச்சிச்சு. ஒரு மனுஷன் மிஞ்சி போனால் ஒரு 50 கேஸ் தூக்க முடியாது, ஒரு 100 கேஸ் தூக்க முடியாது, ஒரு 300 கேஸ் கூட தூக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அவனால் தூக்க முடியாது. ஆனால் ஒரே மனுஷனா அவர் மாம்ச ரூபம் கொண்டு வந்த அந்த இயேசு கிறிஸ்து மேலே இந்த முழு உலகத்துடைய பாவம் போய் அப்படி அவர் மேல் அமரும் போது அந்த பாவத்தின் வலி, அந்த பாவத்தின் வேதனை, அந்த பாவத்துக்குரியதான காரியம் எப்படியா இருக்குதுன்னா, அவர் வேர்வை துளிகள் ரத்தமாய் மாறினதா. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலையும் உனக்காக எனக்காகவும் மன்றாடி கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. அதே ரத்தம் தான் அவர் மரித்த பின்பு இன்று வரைக்கும் உங்களுக்கு எனக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதான ரத்தம். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர் சொல்லுகிறார், நீ மற்றவங்களை மன்னிக்கணும். ஏன்னா நான் மன்னிக்கிறவராய் வெளிப்பட்டேன். என் நண்பு உனக்குள்ள இருக்குமானால் நீயும் எப்படியா மாறுவ? உனக்கு என்னையே செய்தாலும், உன்னை காயப்படுத்தினாலும், உன்னை எப்படிப்பட்டதான வார்த்தைகளாலும் உன்னை பலவீனமாக்கினாலும் சரி, உன்னை காயப்படுத்தினாலும் சரி, என்ன செய்தாலும் நீ அவர்களை நேசிக்கக்கூடியவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை போலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 32வது வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் தயையாயும் எல்லாவற்றத்திலும் பாருங்க. இந்த இடத்துல கர்த்தர் சகல விதமான ஒரு மனுஷனுக்குள்ளாக என்னென்ன வேணும் அப்படின்னா, என்னுடைய பிள்ளைகளா இருக்கணும்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்குள்ள எப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கணும். அது இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொல்றாரு. ஒன்று, உன் காண்கிறதான உன் சகோதரத்தில் எப்படியா இருக்கணும்? நீ அன்பா இருக்கணும். ரெண்டாவது, உனக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் யாரா இருந்தாலும் எப்படி உன்னை காயப்படுத்தணும் அவர்களை நீ என்ன செய்யணும்? மன்னிக்கிற குணம் உனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இந்த மன்னிக்கிற குணம் எப்படி வரும்னா, தேவனை நேசிக்கிறதான அந்த நேசன், அந்த அன்பு உனக்குள்ள வந்தா தான் இந்த மன்னிப்பு வெளியே வரும். அல்லேலூயா. இந்த மன்னிப்பு வெளியே வரலன்னு சொன்னா உனக்குள்ளவே நீ அப்படியே என்னை பேசிட்டாங்க, எனக்கு இப்படி செய்துட்டாங்க, அப்படியே அந்த காரியத்தை உனக்குள்ளாக வைத்து கொண்டே இருந்தீன்னா உனக்குள்ள தேவனுடைய அன்பு இல்லைன்னு அர்த்தம். இங்க பாருங்க, ஒருவருக்கு ஒரு தயவு இருக்கணுமா? இயேசு கிறிஸ்து அந்த தயவை வெளிப்படுத்துகிறார். அவர் உங்களுக்கு எப்படியெல்லாம் இறங்கினாரோ, அவர் எப்படியெல்லாம் உங்களுடைய பாவங்களை மன்னித்தாரோ, அப்படியா நம்ம என்ன செய்யணும்? பிறருடைய பாவங்களை நம்ம மன்னிக்க கற்றுக்கணும். அல்லேலூயா. அதுதான் இந்த முதலோ வார்த்தையில கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதான காரியம். அவர் என்ன சொன்னார்? இங்க பாருங்க, ஒரு மனுஷன் அவர் என்ன செய்கிறாரோ அதை பார்க்கல, ஆனா அவர் அதை செய்கிறாரு. உதாரணமா அப்படியே கிளீனா அப்படியே அவர் தன் காயப்பட்ட நிலையில நிற்கும் போது, அவர் சாக போகிறதான அந்த நிலையில நிற்கும் போது அவர் பேசுகிறதான அந்த ஒரு வார்த்தையை பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60வது வசனம். அவனோ முழங்கால் படியிட்டு, யாரு? ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று
மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஆமென். ஹalleluya. இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஹalleluya. இந்த ஸ்தேவானுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு எப்படிப்பட்டதான சூழ்நிலை உண்டாச்சோ அதே போல ஒரு மாதிரியா தான் இந்த இடத்துல அவன் சத்தியத்தை பேசும்போது அவனுக்கு விரோதமா கல்லுகள் எரியப்பட்டு அவன் சாகக்கூடியதான நிலையில இருக்கும்போது அவர் என்ன செய்யறன்னு சொன்னா அவனுக்கு முன்பதான் இருக்கிறவர்களை ஆண்டவரே இந்த பாவம் இவர்கள் மேல் சுமராது இருக்கட்டும், வராது இருக்கட்டும், அந்த தண்டனை இவர்கள் மேல் வராது இருக்கட்டும் என்று அவன் இவர்களுக்காக அந்த இடத்துல பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. அன்று இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பரிந்து பேசினார். என்னன்னு, பிதாவே இவர்களுக்கு மன்னி, இவர்கள் என்ன செய்கிறார் அறியாமல் இருக்கிறார்கள் என்று. அதே போல ஒரு மனுஷன் செய்கிறான். அல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபம் கொண்டு வந்து அந்த சிலுவையில அந்த பாரத்தை சுமந்து கொண்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு நின்று அந்த இடத்துல தன் ஜீவன் போகக்கூடியதான சூழ்நிலையில கூட நமக்காக பரிந்து பேசினார். நம்மளை மன்னிக்கும்படி அவர் பேசினார். அதே போல ஸ்தேவானுடைய சூழ்நிலை வரும்போது நார்மல் மனுஷன் தான், உங்களை போல என்ன போல தான் அவனும் ஸ்தேவான். அல்லேலூயா. அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவனுக்கு விரோதமாக ஏசப்பட்டதான கல்கள். அவன் சாக போகிறான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறான். இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம அருகில் இருக்கிறவர்களை மன்னிக்காம இருப்போம். இன்னைக்கு எத்தனை பேர் நமக்கு நம்முடைய சகோதரர்களை இன்னும் நேசிக்காம இருப்போம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பெற்றவங்களுக்கு விரோதமாக நிற்கிறோம். அவர்கள் பேசினா, ஐயோ என்னை இப்படி பேசிட்டாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு துரோகம் செய்துட்டாங்க என்று எத்தனை பேர் இன்னும் அந்த மன்னிக்காம இருக்கிறோம். இந்த இடத்துல ஸ்தேவான் சொல்றான், ஆண்டவரே இவர்களுக்கு மேல் அந்த பாவம் வரக்கூடாது, அந்த சாபம் வரக்கூடாது. அல்லேலூயா. இவர்களுக்கு மன்னி என்று அவன் சொல்லி ஜெபம் பண்றான். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எங்களுக்கு எனக்கு சொல்லுறதான ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா அன்பு. அல்லேலூயா. அவர் சொன்னதான ஒரே ஒரு அந்த அன்பு இருக்குமானால் நீங்க எல்லாரையும் எல்லா சூழ்நிலைகளிலும் சரி மன்னிக்க கொடுக்கிறவர்களா மாறி விடுவீங்க. ஏசு அப்படி நீங்க செய்யும்போது நீங்க எப்படியா மாறுறீங்கன்னு சொன்னா தேவனுடைய சாயலா மாற ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா அது அவருக்குள்ளாக இருந்ததான ஒரு குணாதிசயம். அதே குணாதிசயம் உங்களுக்குள்ள வரணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வேதத்தை இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படியா நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா.